இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காணொலியை முதலாக பார்க்கின்றவர்களும், நமது சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் அதை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவக்காலத்தினுடைய இந்த 9ஆம் நாள் சிந்தனையாக இரட்டிப்பின் மகிழ்ச்சி, இரட்டிப்பின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகின்றேன். இந்த உலகில் எல்லாமே ஒன்றோடு நின்றுவிடக்கூடாது, 2ஆக 3ஆக 4ஆக கிடைக்க வேண்டும் என்பது மனித உள்ளத்தின் விருப்பம். அந்த உள்ளத்தை போன்றே கடவுளும் எனக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தர வேண்டும். ஏன் கடவுள் ஒன்றோடு நிறுத்திவிட்டார்? இன்னும் இதை 2 மடங்காக எனக்கு தந்திருக்கலாமே என்ற ஏக்கம் எல்லா மனிதனும் வர உண்டு. கடவுள் நமது உள்ளத்து ஏக்கங்களை அறிந்தவர். எப்பொழுதுமே தான் விரும்பியவர்களை, தன்னை தேடி வந்தவர்களை அவர் இரட்டிப்பின் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். முதலாவதாக இரட்டிப்பான வரம். 2 அரசர்கள் புத்தகம் 2:9 எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உம் ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா, எலிசா இவர்கள் இருவரும் இடையே இருந்த உரையாடல், இரட்டிப்பின் ஆசீர்வாதம், இரட்டிப்பின் ஆவியானவர் இந்த எலியா எலிசாவிற்கு இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுத்ததை பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே நாம் பல்வேறுவற்றை இரட்டிப்பாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, நீர் எனக்கு திருமுழுக்கின் போது கொடுத்த ஆவியானவரை, உறுதி பூசும் போது என்னை திடப்படுத்திய ஆவியானவரை இரட்டிப்பாக மாற்றும் என்று இந்த நாளிலே நாம் வேண்டினோம் என்றால் அதை இரட்டிப்பாக இறைவன் கண்டிப்பாக தருவார். அதே போன்று இரட்டிப்பான நன்மைத்தனத்தை இறைவன் தருகிறார். சக்கரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவார்த்தையிலேயே, நம்பிக்கையும் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள், 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன், நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று இறைவன் அடிமைத்தனத்தில் இருந்த, சிறை கைதிகளாக இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவர் நல்ல விடுதலையின் வார்த்தையை கொடுக்கிறார். உனக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை வெறும் ஆசீர்வாதத்தோடு நிறுத்திவிடாமல் நன்மைகளை, நன்மைத்தனத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். எனவே இந்த நாளிலே நாமும் பல்வேறு நிலையில் அடிமைகளாக, கஷ்டப்படுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்றால், இந்த நாளில் இறைவனிடம், ஆண்டவரே, எனக்கும் நன்மைத்தனத்தை தாரும், எனக்கும் உமது நன்மைகளை காட்டும் என்று கேட்போம். அதை 2 மடங்காக இறைவன் தருவார். யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12 ஆகிய வார்த்தைகளில் ஆண்டவர் யோபுவுக்கு எல்லாவற்றையும், தன் சொத்துக்கள், அவர் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக கொடுக்கிறார். பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுவுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். அதாவது அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய அளவு எல்லையற்றதாய் இந்த யோபுவுக்கு கிடைத்தது. யோபு இறைவனை நம்பி எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட கடவுளை பற்றி பிடித்திருந்ததால் அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், தான் இழந்தவற்றை எல்லாம் மீண்டும் கடவுள் கொடுத்தார். நமது வாழ்விலும் பல்வேறுவற்றை நாம் இழந்திருப்போம். பல்வேறுவற்றிலிருந்து ஐயோ என்னை விட்டு சென்று விட்டது என்று ஏக்கத்தோடு இருப்போம். அவை அனைத்தையும் இந்த நாளில் இறைவன் 2 மடங்காக நமக்கு தருகிறார். அதே போன்று 2 மடங்கான மகிழ்ச்சியை தருகிறார். எசாயா புத்தகம் 61:7 அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள், ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு இந்த எசாயா இறைவாக்கின் வழியாக இறைவன் தனது உடனிருப்பின் வார்த்தைகளை கொடுக்கிறார். எனவே இந்த மகிழ்ச்சி, 2 மடங்கான மகிழ்ச்சியை இறைவன் இந்த மக்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் இந்த நாளிலே மகிழ்ச்சி இல்லாமல் கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இறைவன் மகிழ்ச்சியை தருகிறார்.
அதற்கு மேலாக இரட்டிப்பான ஊதியம், எனது ஊதியம், எனது வருமானம், எனது குடும்பத்தில் எனது கணவர், எனது தகப்பன், எனது மகன் உழைக்கின்ற உழைப்பு இரட்டிப்பாக மாற வேண்டும் என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கும். அவர்களுக்கும் கடவுள் பதில் தருகிறார். 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில், சபைகளை நன்முறையில் நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக இறைவார்த்தை அறிவிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் 2 மடங்கு ஊதியத்திற்கு உரியவர்களாக கருதப்பட வேண்டும். ஒருவேளை தூய பவுலுடைய அந்த காலத்தில் இருந்த மூப்பர்களுக்கும் சபையை வழிநடத்தியவர்களைப் போல இன்று குடும்பங்களை வழிநடத்துகின்றவர்கள், அலுவலகங்களை வழிநடத்துகின்றவர்கள், தொழில் முயற்சிகளை முன்னெடுக்கின்ற எல்லோருக்கும் கடவுள் சொல்கிறார், உன்னுடைய அலுவல்களை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய ஊதியத்தை, உன்னுடைய சம்பளத்தை நான் 2 மடங்கு ஆக்குவேன் என்று சொல்கிறார். எனவே இந்த நாளில் நாம் இறைவனை நோக்கி இறைவனிடம் இரட்டிப்பான மகிழ்ச்சிக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் திருப்பாடல்கள் 82:12 சொல்லித் தருகிறது, நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும் என்று சொல்கிறார். எனவே இந்த நேரத்தில் நல்லதை பெறுவதற்காக, அதை சாதாரணமாக அல்ல 2 மடங்கு பெற வேண்டும் என்றால் இந்த தவ காலத்தில் நம்மை நாம் இறைவனிடம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதுவரையிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. இதுவரையிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற அதே வேளையில் எல்லாவற்றிலும் எங்களுக்கு மாற்றம் வேண்டும். எல்லாவற்றிலும் நாங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். எனவே உமது ஆசீர்வாதங்களை, உமது நன்மைத்தனங்களை, உமது அன்பின் மகிழ்ச்சியை எங்களுக்கு இரட்டிப்பாக 2 மடங்காக தாரும். ஆமேன்.